ஈஸி சர்வோ, ஹைப்ரிட் சர்வோ, க்ளோஸ்டு லூப் ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ இந்த மாதிரி பல பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் சர்வோ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. ஸோ உண்மையாலுமே இந்த ஹைப்ரிட் சர்வோன்னா என்ன, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஸோ ஸ்டெப்பர் மோட்டாருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹைப்ரிட் சர்வோ மோட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்டெப்பர் மோட்டரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பர் மோட்டாருக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டார் இருக்கும். இந்த ரோட்டார் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் மேக்னெட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய க்ரூஸாக இருக்கும், கட்ஸாக இருக்கும். மேலே வந்து ஸ்டேட்டார். இந்த ஸ்டேட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 காயில் இருக்கும், அதாவது 2 வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து ஏ வைண்டிங், இன்னொன்று வந்து பி வைண்டிங் சொல்லலாம். இந்த ஏ வைண்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா 4ஆக பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து 4 போல்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பி வைண்டிங்கையும் 4ஆக பிரிச்சிருப்பாங்க. இதுலேயும் 4 போல்ஸ் இருக்கும். இதில் வந்து இந்த வைண்டிங் வந்து அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏ, இன்னொன்று பி, இன்னொன்று ஏ, இன்னொன்று பி, இப்படி வந்து ஒன்று ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். டோட்டலாக வந்து 8 போல்ஸு நமக்கு இதில் இருக்கும். ஸோ இந்த வைண்டிங்கு, அதாவது இந்த போல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரூஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. டிரைவர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்புட் பல்ஸ் வரப்போ, அதாவது இது மேக்னடைஸ்ட் ஆகும். மேக்னடைஸ் ஆகிறப்போ இந்த க்ரூஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டார் வந்து சுற்றுறதுக்கு காரணம். இது வந்து ஒவ்வொரு இன்புட் பல்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்தாகும். இது 1.8 டிகிரி. அதாவது இந்த க்ரூஸ் இருக்குது பார்த்திங்களா, இதோட நம்பர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரின்றது வந்து மென்ஷன் ஆகும். நார்மலாக நீமா மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ 0.9 டிகிரி. நிறைய வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை வந்து குறைச்சியோ இல்லை ஹெச் பண்ணியோ வந்து நமக்கு ஆன்லைனில் மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த ஸ்டெப்பர் மோட்டரில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் கிடையாது. இப்போது ஃபீட்பேக் இல்லாதனால என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகணும்னு சொல்லி ஸ்டெப்பர் மோட்டாருக்கு டிரைவர்லேருந்து கமெண்ட் கொடுக்குறீங்க. இப்போது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டிகிரி வந்து அதால் மூவ் ஆக முடியல. இப்போ 85 டிகிரி தான் மூவ் ஆகிருக்கு. ஆனால் இது 90 டிகிரி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மூவ் ஆகிடுச்சின்னு சொல்லி ஸ்டெப்பர் மோட்டார் நினச்சிட்ருக்கோம். ஏன்னா பேக் ஹேண்டில் வந்து அதுக்கு ஃபீட் கிடையாது. ஸோ இந்த 5 டிகிரி வந்து நமக்கு எரராகவே ஃபுல் ப்ராசஸ்லேயே கண்டினியூ ஆகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டார்க் அதிகமாக கிடைக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்டெப்பர் மோட்டாருக்கு ஹை கரண்ட் கொடுப்போம். இல்லை நார்மல் கரண்ட், அதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் கரண்ட் கொடுக்கும்போதும் கூட அந்த மோட்டர் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறப்ப என்னாகும், இந்த ஹீட் டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய பர்மனெண்ட் மேக்னெட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த பர்மனெண்ட் மேக்னெட்டு ஒரு 70 டிகிரிக்கு மேலே போகும்போது இதோட தன்மையை குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட தன்மை, பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டோர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போது ஹைப்ரிட் சர்வோ மோட்டர் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த ஸ்டெப்பர் மோட்டரில் என்ன ப்ராப்ளம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீட்பேக் இல்லை. ஆனால் சர்வோ மோட்டர் என்ன இருக்குன்னா என்கோடர் இருக்கும். இந்த என்கோடர் என்ன பண்ணுன்னா நமக்கு ரியல் டைம் சாஃப்ட் பொசிஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் பேக் ஹேண்டில் அந்த டிரைவருக்கு. ஸோ அதனால் என்ன ஒரு மிஸ்டேக் அதாவது நடந்தாலும் அதை வந்து உடனே கரெக்ஷன் பண்ணிக்கும். அதாவது நான் ஃபஸ்ட்டு பார்த்த அதை சொன்ன கேஸ்லேயே வந்து அந்த 5 டிகிரி எரரை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தாகவும் இருக்கும், நமக்கு ஹை ஃபாஸ்ட்டாகவும் ரன் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பர் மோட்டரில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஹை ஃபாஸ்ட்டாக நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா இன்புட் பல்ஸ் மூலிமா தான் நடக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே ஹை ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கும்போது டார்க் வந்து நார்மலாகவே அது ஃபாஸ்ட் ஆக டார்க்கோட இது வேல்யூ குறைச்சிட்டு வரும். இப்போ வந்து ஒரு 5 நியூட்டன் இன்ட்டு மீட்டர் டார்க் இருக்குன்னா, பார்க்கிங் அதிகம் பண்ண வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து 0.5 நியூட்டன் இன்ட்டு மீட்டர் டார்க் கூட வரலாம். ஸோ அந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால் நம்மளால் இதில் ஹை ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் சர்வோ மோட்டரில் வந்து அப்படி கிடையாது. அது ஒரு நார்மல் ஏசி மோட்டரோ இல்லை டிசி மோட்டரோ தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு 3000 RPM வரை வந்து பார்த்திங்கன்னா அதில் அச்சீவ் பண்ணலாம். இப்போ இந்த ஹைப்ரிட் சர்வோ மோட்டர்ன்றது இந்த ஸ்டெப்பர் மோட்டர் எதையும் இணைச்சது தான். ஸோ நமக்கு என்ன ஸ்டெப்பர் மோட்டரில் ப்ராப்ளம், அது ரியல் டைம் சாஃப்ட் பொசிஷனை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு என்கோடர் இல்லை, அவ்வளோதானே. இப்போ இதில் என்கோடர் வச்சுட்டாங்க. இப்போ இந்த என்கோடர் வச்சனால என்னென்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எரரை வந்து அது செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணிக்கும். இப்போ வந்து அதே மாதிரி 90 டிகிரி பண்ண சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஏதாச்சும் ஒரு 5 டிகிரி இல்லை 10 டிகிரி எரர் இருக்குன்னா அதை உடனே கரெக்ஷன் பண்ணிக்கோன்னு 90 டிகிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1000 லைன் என்கோடர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆப்டிக்கல் என்கோடர் தான் நார்மலாக இதில் இருக்கும். ஸோ இப்போ இந்த என்கோடர் வச்சனால என்ன ஆகுனா, ஃபுல் கரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை எடுத்துக்குமான்னு கேட்டால் எடுத்துக்காது. எப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ இல்லை நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அதை அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த ஆர்ம்ஸை தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் மோட்ரு வந்து எப்பயுமே வந்து கூலிங்காகவே இருக்கும், ரொம்ப ஓவர் ஹீட் ஆகாது. ஃபுல் லோடுலேயே எப்பயுமே மோட்டர் ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் ஹீட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பர் மோட்டரோட பவர் குறையிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் கிடையாது.
அவ்வளோ சீக்கிரம் சான்ஸ் இல்லை. ஆனால் இதுலேயும் ஃபுல் லோடில் ஓடிக்கிட்டே இருந்தால் ஹீட் ஆகி அந்த அதாவது அந்த மேக்னெட்டிக் வந்து பாதிக்கும். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நம்மளால் மேக்ஸிமம் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த டார்க் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஸ்டெப்பு ஸ்லிப் ஆனால் நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டன்னிங்னு சொல்லுவாங்க. ஹை ஸ்பீடில் இன்புட் பல்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகுன்னா, நம்ம ஒரு தாட்டி அந்த ராடை வந்து ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது ஒரே இடத்துல நின்றுடும். ஏன்னா அந்த பல்ஸ் வந்து ஹை ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். அதுக்கு ஈக்குவலாக இந்த ரோட்டர் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு எடுக்க முடியாதனால அது அப்படியே இந்த ஸ்டல்லிங் ஆகி ஒரு மாதிரி நின்றுடும். ஆனால் அதே இதில் வந்து அப்படி கிடையாது. இதுக்குள்ளார மிஷின் லேர்னிங் இதெல்லாம் அந்த டிரைவரில் வச்சுருப்பாங்க. ஒருவேளை அந்த ஹை ஸ்பீடில் ரன் ஆகிறப்ப அந்த ஸ்டல்லிங்ன்ற ப்ராசஸ் வந்தால் உடனே அடுத்த மிடிலே வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணி உடனே அது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்பீடில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ரிசிஷன் குறைபாடெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் சர்வோ மோட்டர் வந்து சரி பண்ணிக்கும். ஏன்னா இல்லை என்கோடர் இருக்கனால பேக் ஹேண்டில் வந்து சிக்னல் போய்கிட்டே இருக்கும். இந்த ஹைப்ரிட் சர்வோ மோட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நமக்கு வந்து ஹையர் ஸ்பீடு தேவையில்லை. ஆனால் எப்பயுமே வந்து பியூர் சர்வோ அளவுக்கு இந்த ஹைப்ரிட் சர்வோ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணாது. இதுக்கு இன்னொரு பேர் ஈஸி சர்வோன்னு இருக்குது, க்ளோஸ்டு லூப்பட் ஸ்டெப்பர் மோட்டார்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரிசிஷன் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக ஸ்டெப்பர் மோட்டரை விட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் மிஷினரியில் அப்படின்ற போது இந்த ஹைப்ரிட் சர்வோ மோட்டர் போடலாம். ஸோ ப்ரிசிஷனை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் வந்து பியூர் சர்வோக்கும் இதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா இதுலேயும் என்கோடர் இருக்குது, அதுலேயும் என்கோடர் இருக்குது. ஸோ அதனால் சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். அதாவது அந்த டிரைவர் குவாலிட்டி மாறுறப்ப ஒரு வேளை ப்ரிசிஷன் மாறலாம். மற்றபடி குவாலிட்டியான டிரைவர் போடும்போது ரெண்டுலேயுமே வந்து ஒரே அளவு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டார்க்கு எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது பியூர் சர்வோ இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி ஸ்பீடுன்னு பார்க்கும்போது இது வந்து 3000 RPM அச்சீவ் பண்ணும். இந்த ஸ்டெப்பர் மோட்டர் 3000 RPM அச்சீவ் பண்ணாலுமே அந்த ஹைப்ரிட் ஸ்டெப்பர் மோட்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்டல்லிங்ன்றது நடக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடு கம்மியாகவே தான் எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த ஹைப்ரிட் சர்வோ மோட்டர் பற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும். அதாவது இப்போ சிஎன்சி ரவுட்டர் மிஷின் நார்மலாக உட்கார்விங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் சர்வோ மோட்டர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க. இந்த ஹைப்ரிட் சர்வோ மோட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் போடுங்க. இந்த மாதிரி அடுத்த புது வீடியோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.